बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम मौलाय सल्लि व सल्लिम दाइमन अबदा अला हबीबिका खैरिल खल्क़ि कुल्लिहिम या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी माने सिवाक वला अलविलानी फअंत नूरुल हुदा फी कुल्लि काइनती वअंत सिर्रुन नदा या खैर मुअतमदी वअंत हक्कन या सिर्रुल के अजमाइन वअंत हादिल वरा लिल्लाहि रिस्सदरी या रब्बी बिल मुस्तफा बल्लगना फासिदना वस्मअना मवला या वासिअल करमी या वासिअल करमी या वासिअल करमी अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन दुब्बल रदवानिहा वाफ़ियतुल अबदानी व शुफ़ाइहा व नूरुल अब्सारी व रियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम सतजदूनी इंशाअल्लाहु मिनस साबिरीन क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் நிரப்பமாக நிலவட்டமாக. சத்திய தூதர் சர்க்குண சம்பன்னர் சமாதான பிரியர் நம் கண்களின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் அன்னவர்களை தவறாத பின்பற்றி வாழ்ந்து சென்ற சத்திய சகாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் முத்தகீன்கள் அவுலியாக்கள் அம்பியாக்கள் மீதும் குறிப்பாக இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நாம் அனைவர்கள் மீதும் மற்றும் இந்த ஜும்மா நேரத்திலே தம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து ஜும்மாவுடைய பயானை கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனது பாசத்திற்குரிய தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாஅத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. சங்கையிலும் சங்கத்துரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணன் நபியின் ஷஃபாஅத்துக்குரியவர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது இதயம் கனிந்த சலாமை இந்த சிறப்பான நேரத்திலே சமர்ப்பித்து ஜும்மாவுடைய
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வார ஜும்மாவிலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று சுவடுகளை நாம் பார்க்கிறோம். அது வரலாற்று சுவடுகளிலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை பற்றி அல்லாஹ் மறுமையிலே சொல்லி காட்டுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, ஒரு மாதம் 2 மாதங்கள் அல்ல, ஓர் ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, சுமார் 18 ஆண்டு காலம் 18 ஆண்டு காலம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயினால் பீடிக்கப்பட்டார்கள், நோயினால் தாக்கப்பட்டார்கள். 18 ஆண்டுகளாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயினால் பீடிக்கப்பட்டு அவர்கள் படித்த நிலைமையிலே இருக்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சோதனையை கடந்து வந்திருப்பார்கள். அந்த சோதனை இவ்வளவு வேதனைகளாக அதனை அனுபவித்திருப்பார்கள். நம்ம பார்க்கிறோம், கொஞ்ச நேரம் வீட்டுல மனைவி மக்களோடு இருந்துட்டா கொஞ்ச நேரம் அது நகைச்சுவையாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நேரங்கள் கடந்து செல்ல அந்த இனிமையான தருணங்கள் எல்லாம் மாறி அது வேறு விதமான குணத்தை பீடிக்குகிற ஒரு சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நம்முடைய சகோதரர்கள் நோயினால் வேலை செய்ய முடியாமல், ஒன்றுக்கும் வழி இல்லாமல், பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை நம்பி அல்லது பிறருடைய உதவியை நம்பி வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை மனதில் சுமந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட நம் சகோதரர்களிடத்திலே பகர்கிற பொழுது அவருடைய கஷ்ட சூழ்நிலை எல்லாம் நம்மிடத்தில் பரிமாறுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் பேசுகிற பொழுது அவர்களுடைய அறியாமலேயே கண்களிலிருந்து கண்கள் பொழிகிற வடிகிற அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய வேதனையை, சங்கடத்தை அணிவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் 18 ஆண்டு காலத்தில் நோயினால் பீடிக்கப்பட்டு இருந்த இடத்திலேயே வீட்டில் முடங்கி கிடந்த இறை தூதர் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் வாழ்க்கை எந்த அளவிற்கு சோதனையை வென்றிருப்பார்கள் என்பதை பார்க்கிற பொழுது அந்த சோதனையும் வேதனையையும் பொறுமையை கையாண்டார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்தில் பொறுமையாளர்களாக பொறுமையை கடைபிடித்து வாழ்பவர்கள் சொர்க்கத்தில் வாழ்வார்கள், சொர்க்கம் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அழகான வார்த்தை என்று சொன்னால், இந்த உலகத்தில் பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. 18 ஆண்டு காலம் சோதனை வேதனையில் இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையை கையாண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை பிற்காலத்தில் ஒரு சுப செய்தி சொல்லுவார். அந்த சுப செய்தி இறுதியிலே நாம் பார்ப்போம். அருமையான சகோதரர்களே, 12 குழந்தைகளை பெற்ற அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 12 குழந்தைகளை பெற்ற அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 11
வீடு சோகமாக காணுகிறது அல்லவா? அந்த வீட்டில் ஒரு இறப்பு செய்தி கிடைக்கப்பட்டால் அந்த குடும்பத்தினர்கள், அந்த உறவினர்கள் எல்லாம் வேதனையும் சோகத்திலும் ஆழ்த்தப்படுகிறார்களே. எவ்வளவு பெரிய சோகத்தில் இருப்பார்கள். குடும்பத்தில் ஒருவர் இழப்பு பெரிய இழப்பு என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தடுத்து குழந்தைகளுடைய மரண செய்தி எப்படி பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பொறுமையை கையாண்டார்கள். தோட்டம் துறவுகள், மாட்டு பண்ணைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கோழிகள் கண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். ஒவ்வொன்றாக அழிகிறது, அழிந்து கொண்டிருக்கிறது, நஷ்டமாகிக் கொண்டிருக்கிறது. ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேரிழப்பு, எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. தன் நோயினால் பீடிக்கப்பட்ட ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவி இழந்தார்கள், பிள்ளைகள் இழந்தார்கள், உறவினர்கள் இழந்தார்கள், உற்றார்கள் இழந்தார்கள், சொந்த பந்தங்கள் இழந்தார்கள், சொத்து சுகங்கள் இழந்தார்கள், அனாதையானார்கள். என்ற போதிலும் கூட அல்லாஹ் மீது அவர்கள் வைத்த தவக்குல் அவர்களை கைவிடவில்லை. சகோதரர்களே, எல்லா நிகழ்ந்த நேரத்திலும் கூட அத்துணை வேதனை, சோதனை, கஷ்டங்கள் ஏற்பட்ட போதிலும் கூட பொறுமை இழக்காத ஐயப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையோடு இருந்த காரணத்தினால், பொறுமையை கையாண்ட காரணத்தினால் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வரலாற்று சூழலிலே பார்க்கிறோம். எந்த தோட்டம் துறவுகள் எல்லாம் இழந்தார்களோ அதனை அல்லாஹ் திருப்பி கொடுத்த வரலாறு கிடையாது. எந்த உடம்புகள் எல்லாம் நோயினால் பீடிக்கப்பட்டு சுமார் 18 ஆண்டு கால வீட்டில் முடங்கி கிடந்தார்களோ அது எல்லாம் சுபாவாக ஆக்கப்பட்டு, நோய்கள் குணமாக்கப்பட்டு அவன் உடல் வலிமையோடு நடந்து சென்ற வரலாறு. காரணம் என்ன தெரியுமா? ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்துணை வேதனை சோதனைகளையும் பொறுமையை கையாண்ட காரணத்தினால். எனவே அல்லாஹ் சொல்லுவான், ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய இறை தூதர் ஐயூபுக்கு, என்னுடைய இறை தூதர் ஐயூபுக்கு, நபிக்கு நான் கொடுத்தும் பார்த்தேன், எடுத்தும் பார்த்தேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுத்தும் பார்த்தேன், எடுத்தும் பார்த்தேன். என்னுடைய இறை தூதர் தைரியம் இழக்கவில்லை. அத்தனையிலும் அவர் பொறுமையை கையாண்டார், பொறுமையோடு இருந்தார். எனவே அவருக்கு வெற்றியாக இந்த உலகத்தையும் கொடுத்தேன், மறுமையிலும் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ்வுடைய வாக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இன்னல்கள் இடையூறுகள் ஏற்பட்டாலும், அத்துணை காலகட்டத்திலும் நாம் நபியவர்கள் வாழ்ந்தது போல, நபியவர்கள் வாழ்ந்து காட்டியது போல, நபியவர்கள் சொல்லி காட்டியது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொறுமையை கையாளுகிற பொழுது, பொறுமையை ஏற்பட்டு நடக்குகிற பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய சன்மானம் அல்லாஹ் மறுமையில் நமக்கு தருகிறார். பொறுமைக்கு பகரமாக சொர்க்கத்தை என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சொல்லுகிறது. ஒரு நிகழ்வு பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ கொள்கை, தௌஹீதுடைய கொள்கை, ஒருமை கொள்கை, அல்லாஹ் ஒருவன் என்ற தாக்கத்திலிருந்து எடுத்துச் சென்ற ஒரு காரணத்திற்காக, வேறு எந்த காரணம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர
வேறு யாரும் இல்லை. உலகத்தில் அனைவர்களும் படைக்கப்பட்டவர்கள் வளர்ப்பதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்ற ஏகத்துவத்தை எடுத்து மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தினார். ஒரே காரணத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள், அந்த அரசு, அந்த எஜமான், அந்த மன்னர், அந்த ஊழியர்கள் எல்லாம் பல ஆண்டு காலங்களாக, ஒன்று இரண்டு அல்ல, பல ஆண்டு காலங்களாக விறகுகளை சேகரித்து அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுகின்ற காட்சிகள் சகோதரர்களே. நெருப்பின் அருகாமையிலேயே செல்ல முடியாது. பல மைல்களுக்கு அப்பால் நின்று கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுகின்ற காட்சிகள். அந்த காட்சிகளை எல்லாம் நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ருசித்து பார்த்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நெருப்புக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை உணர்ந்திருந்தார்கள். ஈமானில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். எனவே அதற்கு பயப்படாமல், தயங்காமல், தைரியமாக தலைநிமிர்ந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் திரண்டு நிற்கிற அந்த நேரத்தில் துணிச்சலோடு இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் நினைத்தார்கள், கரியால் விடுவார்கள், கரித்து விடுவோம், இன்னொரு ஒழிந்து விட்டது என்று நினைத்த மக்கள் மத்தியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி குறைகிறது. அல்லாஹ்வுடைய மாணவர்களை இறைத்து வைக்கிறான். என்னுடைய சரீருக்கு எந்த உதவி வேண்டுமோ அத்துணையும் நீங்கள் செய்து நெருப்பிலிருந்து காப்பாற்றுவேன் என்று. அருமையான சகோதரர்களே, மழையை பொழிய செய்கின்ற ஆற்றல் மிக்க தகுதி பொறுப்பு கொடுக்கப்பட்ட மனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே கேட்கிறார்கள், தாங்கள் உத்தரவிடுங்கள், மழையை பொழிய செய்து, மழைகளை பொழிய செய்து, இந்த நெருப்பை அழைத்து செய்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி உங்களை காப்பாற்றுகின்றோம், இந்த நெருப்பிலிருந்து பாதுகாத்துகிறோம் என்று மழையை பொழிய வைக்கிற மனத்தை கேட்க பொழுது என்ன சொன்னார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களையும் என்னையும் நெருப்பை படைத்த ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறார். எனவே திரும்பி செல்லுங்கள். இது போன்று காற்று, அதனுடைய அதிபதி, என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் மலக்குகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணை இலாக்காவுடைய மலக்குகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது ஒரே பதில் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவார், உதவி செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எல்லா மலக்கும் திரும்பி சென்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடுகின்ற காட்சி, முகத்தில் வாட்டம், பதட்டம், கவலை, அச்சம் ஒன்றுமில்லை. துணிச்சலாக சென்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தவக்குள் வைத்திருந்தார்கள். தூக்கி போடப்பட்டார்கள். அருமையான சகோதரர்களே, எப்படி தூக்கி போட்டார்களோ அதே நெருப்பு குண்டத்தில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நடந்து வருகின்ற காட்சிகளை அவர்கள் சூழ்ந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். என்ன காரணம்? அத்துணை இன்னல்களையும் நெருப்பிற்கு மீது இருக்கிற நெருப்பல்ல. அவர்கள் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தார்கள். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையை கையாண்டார்கள். பொறுமைக்கு பிரதிபலிப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தால் இந்த உலகத்தில் சன்மானம். அந்த நெருப்பு அல்லாஹ்வுடைய உத்தரவு, குன்னாருக்கூனி மர்துவ சலாமா, அல்லாஹ் இறக்கி வைத்தார். ஓ நெருப்பே, ஓ நெருப்பே, ஓ நெருப்பு குண்டமே, என்னுடைய கலீல் இப்ராஹிமுக்கு நீ சலாமத்து பெற்றதாக, குளிர்ந்ததாக, அவருக்கு ஆரோக்கியமானதாக ஆகிவிடு என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு அந்த நெருப்புக்கு இறக்கப்பட்டது. அன்புக்குரிய
அவர்களுக்கு மாற்றமாக கொடுத்தது. ஒரு கட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு கட்டத்திலே இப்ராஹிம் சொல்வார்கள், தன் தந்தையை பார்த்து சொல்வார்கள், தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்வார்கள், லா யக்துரு ஷையா, இது இருக்கிறதே சொல்வார்கள், லா யக்துரு ஷையா, ஐய ஷையின், இதுக்கு எந்த சக்தி இல்ல, ஆடாது, அசையாது, தட்டாது, எந்த தீங்கும் இழைக்காது, எந்த உதவியும் செய்யாது, எல்லாம் ரப்பை கொண்டு நடக்கும் என்ற ஒளிமிக்க ஈமானி உணர்வை, அந்த தாற்பயத்தை, ஏகத்துவத்தை, தௌஹீத் கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தி தைரியமாக சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட சோதனையினால் நெருப்பு குண்டம் அது வெற்றி பெற்றார்கள், பொறுமையோடு இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அப்படி இருந்தார்கள் சொன்னார். அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறோமோ, பொறுமையை கையாளுகிறோமோ, எவ்வளவு பெரிய சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், இடையூறுகள் வந்தாலும் அத்தனை பொறுமையை கையாளுகிற பொழுது அது வெற்றி நமக்கு இருக்கிறது என்பதற்கு எடுத்து பார்க்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்படுவார்கள் என்ற காலகட்டம் வருகிற பொழுது தன் தந்தையை பார்த்து சொன்ன வார்த்தை, என் அருமை தந்தையே, சனதிலூர் இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவு செய்கிற பொழுது என்னை அறுக்கும் என்ற காலகட்டம் உங்களை வருகிற பொழுது, என்னுடைய கழுத்தில் நீங்கள் கத்தி வைத்து அறுக்குகிற நேரம் வருகிற பொழுது என் முகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். சதஜிதுன் இன்ஷா அல்லாஹ், அந்த நேரத்தில் என்னை பொறுமையாளராக பார்ப்பீர்கள். என்னை நீங்கள் பொறுமையாளராக பார்ப்பீர்கள். பதட்டப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், எந்த ஒரு அழுவும் இருக்காது, தைரியமாக இருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன். காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளை என் தந்தை இப்ராஹிம் நீங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நான் நடந்துவிடக் கூடாது, நீங்கள் நடந்து நீங்களும் மறுத்ததாக ஆகிவிடக் கூடாது. எனவே ஒப்புமை நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என்னை பொறுமையாளர்களாக பார்ப்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தை இப்ராஹிம் சொன்னார். என்ன நடந்தது? அல்லாஹ் பார்த்தான், இப்ராஹிமும் பொறுமையோடு இருந்தார், இஸ்மாயில் பொறுமையோடு இருந்தார். நாம் அவரை சோதித்து பார்த்தோம். நரபலி கொடுப்பது இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதி அல்ல, நரபலி கொடுப்பது இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பது அன்றைய பொழுதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றிலிருந்து இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் காட்டப்பட்ட செய்தி. அருமையான சகோதரர்களே, அந்த காலம் வருகிற பொழுது, அறுக்குகிற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முகத்தை பார்த்தார்கள், பொறுமையாளர்களாக பதட்டம் இல்லாமல் பார்த்தார்கள். அல்லாஹ் பார்த்தார், என்னுடைய நபி, என்னுடைய நேசர் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்தார். எனவே அது சுப செய்தியாக அறுப்பது கடமை அல்ல, ஆட்டை அதற்கு பகரமாக அருங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. வியாபாரத்தில் நமக்கு பரக்கத்திருக்கும், ஆனாலும் கூட அதை கொண்டு ஆனந்தம் அடைந்துவிடக் கூடாது. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், அதற்கொண்டு நாம் கஷ்டத்தை அனுபவித்து விடக்கூடாது, கஷ்டம் என்று நினைத்து விடக்கூடாது. வியாபாரம் பெருக்குகிற பொழுதும், வியாபார நஷ்டம் ஏற்படுகிற பொழுதும், வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படுகிற பொழுதும், வாழ்க்கை தாழ்வு ஏற்படுகிற பொழுதும், எல்லா நிலையிலும் எல்லா நிலைகளிலும் நாம் பொறுமையை கையாளுகிற பொழுது, பொறுமையை நிலைநாட்டுகிற பொழுது, நபிமார்கள் எப்படி இந்த உலகத்தில் பொறுமையை கையாண்டு வெற்றியாளர்களாக மாறினார்களோ, அவர்களுக்கு சுப செய்தியாக இந்த உலகத்தில் பொறுமையாளராக வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ்விற்கு சன்மானமாக சொர்க்கத்தை கொடுக்கிறாரோ, அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் நம்முடைய சந்ததியினரும் நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் பெறுவார்கள். பொறுமை இழந்து விட்டோம் என்று சொன்னால், பொறுமை இழந்து விட்டோம் சொன்னால்
சொன்னால் மூன்றாவது ஒருத்த நம்மகிட்ட வந்து குழப்பங்களை ஏற்படுத்தி மனசஞ்சலங்களை ஏற்படுத்தி விடுவான். எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்கிற காலங்களில் குடும்ப பிரச்சனை, வியாபாரம், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பொறுமையோடு வாழ்கின்ற பாக்கியத்தை தருவானாக. என்ன நிலைமைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்டாலும், அந்த நிலைமையிலும், அந்த வாழ்க்கையிலும், அந்த நடையிலும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு பொறுமையை தருவாராக, பொறுமையோடு வாழச் செய்வாராக, பொறுமைக்கு சன்மான சொர்க்கத்தை தருவாராக. எந்த துஆக்களோடு வருகிற விடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.